ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்கோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்மளால வந்து டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் சம்ஸ் ஏன் போடுறாங்க, எதுக்காக இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துல மோர் தேன் ஒன் டிவிஷனோ இல்ல மோர் தேன் ஒன் டிபார்ட்மெண்ட்டோ எந்த கம்பெனில இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு யூனிட் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிலயோ இல்ல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனிலயோ டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் வராது. ஏன்? ஏன்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்கிறது ஒரு டிவிஷன்ல இருந்து இன்னொரு டிவிஷனுக்கு ப்ராடக்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃப்ரீயா அனுப்ப முடியாது. பிகாஸ் செவரல் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே, லைக் இன்கம் டேக்ஸ் கீழே இருக்கலாம், இல்ல ஜிஎஸ்டி கீழே இருக்கலாம். ஈவன் ஒரே கம்பெனிக்குள்ள ரெண்டு மூணு டிரான்ஸ்ஃபர் நடந்தாலும் அதுக்குமே வந்து சம் இன்வாய்ஸோ இல்ல வந்து டாக்ஸ் பர்பஸ்க்காகவோ வந்து அதை கணக்குல கொண்டு வரணும்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து ஜீரோ காஸ்ட்ல எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஈவன் அது ஒரே கம்பெனியா இருந்தா கூட. அந்த ரீசனுக்காக உருவானதுதான் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் கான்செப்ட். அதுக்காக அதே பர்டிகுலர் பிரைஸை வெளியில விற்கிற பிரைஸ்ல தான் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேனான்னு கேட்டா அதுவும் நம்மளால ப்ராக்டிக்கலா பண்ண முடியாது. வெளியில 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்போம், அதே 1000 ரூபாய்க்கு நம்மளோட டிவிஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி கணக்கு காமிச்சோம்னா நெட்டா என்ன ஆகும்? இங்கிட்டு தயாரிக்கிற காஸ்ட் அங்கிட்டு இன்கமா வந்துட்டு இருக்கும், அங்கிட்டு அல்டிமேட்டா வந்து அந்த காஸ்ட் டபுள் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ இல்ல ஒரு கம்பெனிக்குள்ள நடந்துச்சுன்னா என்ன மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்கிறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் உருவாயிருக்கு. நார்மலா நம்ம இன்டர் லெவல்ல படிச்சதுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிற தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன? மார்க்கெட் பிரைஸ் மெத்தடு, காஸ்ட் பிளஸ் மெத்தடுன்னு படிச்சிருக்கோம். காஸ்ட் பிளஸ்னா என்ன? எவ்வளவு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆகுது பிளஸ் சம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட். ஏன் சம் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்னா யாருமே வந்து தயாரிச்ச விலைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ சம் மார்ஜின் வச்சு அனுப்புவாங்க. இல்ல மார்க்கெட் பிரைஸ், ஒரிஜினலா இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல நம்மளுடைய காம்படிட்டர்ஸோ இல்ல நமக்கு சம்மந்தப்படாத வேற ஒரு ப்ராடக்ட், வேற ஒரு பார்ட்டி இதே ப்ராடக்ட்டை தயாரிச்சான்னா அவன் என்ன பிரைஸ்க்கு கொடுப்பானோ அந்த பிரைஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அதை வந்து கம்பெனியுடைய டெசிஷன் படி என்ன மெத்தட் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரா நார்மலா பார்த்தோம்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து அடிஷ்னலா என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகுதோ அதை ஆட் பண்ணிட்டு அது போட சேர்த்து எக்ஸ்ட்ராவா மார்ஜின், ப்ராஃபிட் மார்ஜின் ஆட் பண்ணி தான் நார்மலா டிரான்ஸ்ஃபர் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றோம். இதுதான் ஜெனரல் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங். இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் எப்படி பண்ணலாங்கிறதுக்காக தான் நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்மளுடைய புக்ஸ்ல ஏகப்பட்ட சம்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 3, பிக்சட் அசெட்ஸ் ஒரு 5 லேக், கரண்ட் அசெட்ஸ் ஒரு 3 லேக், டெப்டார்ஸ் ஒரு 2 லேக், அப்புறம் ஆனுவல் பிக்சர் காஸ்ட் ஒரு 8 லேக், வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் ஒரு ₹10, வால்யூம் வந்து 4 லட்சம் யூனிட்ஸ், டிசைர்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் பாத்தீங்கன்னா 28% ஆன் 10 லேக். டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ நார்மலா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் உடைய ரூல் என்ன சொன்னேன்? காஸ்ட் பிளஸ் மார்ஜின், அதான் நம்மளுடைய டோட்டல் டிரான்ஸ்ஃபர் பிரைஸ் அப்படின்னு சொன்னேன். காஸ்ட் இன்க்ளூட்ஸ், நமக்கு தெரியும் ரெண்டு காஸ்ட் இருக்கு, ஒன்னு வேரியபிள் காஸ்ட், இன்னொன்னு பிக்சட் காஸ்ட். ரெண்டுமே வந்து காஸ்ட் தான். பிளஸ் மார்ஜினும் கொடுத்துட்டாங்க 28% ஆன் 10 lakhs. தட்ஸ் ஆல். இப்போ மூணே ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் ₹10 டைரக்டா கொடுத்தாங்க, பிளஸ் பிக்சட் காஸ்ட் பெர் யூனிட்ல வேணும், அதனால டோட்டல் 8 லேக் டிவைடட் பை டோட்டல் 4 லட்சம் யூனிட். ஸோ 8 லேக் டிவைடட் பை 4 லேக் போட்டீங்கன்னா உங்களுக்கு ₹2 கிடைச்சிரும். பிளஸ் டிசைர்ட் ரிட்டர்ன் ஆன் இன்கம் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 28% ஆன் 10 lakhs கொடுத்துட்டு டிவைடட் பை மொத்தம் எத்தனை யூனிட்ஸ்? 4 லட்சம் யூனிட். ஸோ போட்டீங்கன்னா ₹12.7 நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் நம்முடைய டிரான்ஸ்ஃபர் பிரைஸ். இந்த மாடல் ரொம்ப சிம்பிள், இது எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் சார் இதை சொன்னீங்கன்னு கேட்டா, இப்ப நான் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் உடைய மெத்தடை வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலா சொன்னேன் இல்லையா, அதை வந்து பிராக்டிக்கலா நீங்க எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேஸ் சம் தான் இது. இது வந்துச்சுன்னா மேக்சிமம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1 வேர்ட்ல வருமே தவிர அதுக்கு மேல இந்த சம் வந்து 4 மார்க்கோ 8 மார்க்கோ அதுலலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்கோட பேசிக் மாடல். ஆல்ரெடி இதை வச்சு நான் வேற ஒரு சம் சொல்லியிருக்கேன். ஸ்டில் வந்து உங்களுடைய இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஒரு சம்மையும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 4. இதுதான் மெயினான டாபிக். இந்த மாடல்ல தான் நமக்கு எக்ஸாம்ஸ்ல ஏகப்பட்ட சம்ஸ் வரும். டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல வந்துச்சுன்னா இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் சம்ஸ் தான் வரும். 2 டிவிஷன் இருக்கு எப்பவும் போல. ஒரு டிவிஷன் சப் அசம்பிளியை தயாரிக்குது, டிவிஷன் ஒய் வந்து ஃபைனல் ப்ராடக்டை தயாரிக்குது. சப் அசம்பிளிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஃபைனல் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கான ஒரு பேசிக் ரா மெட்டீரியல் தான் சப் அசம்பிளி. அதாவது டிவிஷன் எக்ஸ் தயாரிக்கிற ப்ராடக்ட்டை வச்சுதான் டிவிஷன் ஒய்னால அதனுடைய ப்ராடக்ட்டை தயாரிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து டிவிஷன் எக்ஸ், செகண்ட் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு டிவிஷன் ஒய். ஃபைனல் ப்ராடக்ட் உடைய செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1200. அண்ட் டிவிஷன் எக்ஸ் வந்து டிவிஷன் ஒய்ட்ட கொடுக்கணும்ல இந்த சப் அசம்பிளியை, அதை எந்த காஸ்ட்டுக்கு கொடுக்குதுன்னா ₹700 கொடுக்குது. ரெண்டு யூனிட்லயுமே, ரெண்டு டிவிஷன்லயுமே அதுக்கான காஸ்ட் இருக்கும்.
எக்ஸ் டிவிஷன் சப் அசம்பிளி தயாரிக்கிறதுக்கு 520 ரூபா வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஒய்க்கு வந்து 600 ரூபா வேரியபிள் காஸ்ட். 3 சினாரியோல நமக்கு வந்து ஆன்சர் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ டிவிஷன் ஒய் ப்ராஃபிட் அட் மார்க்கெட் பிரைஸ் பிளஸ் டோட்டல் கான்ட்ரிபியூஷன். டோட்டலா டிவிஷன் ஒய்க்கு கொடுத்துட்டு டிவிஷன் ஒய் வித்தா என்ன டோட்டல் கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது. அதாவது என்ன அர்த்தம், எக்ஸ தயாரிக்கிறத மார்க்கெட்லயே விற்காம மொத்தத்தையும் அப்படியே ஒய்ட்டு தூக்கி கொடுத்துட்டு ஒய் வந்து அதை வச்சு பினிஷ்டு ப்ராடக்ட் தயாரிச்சுட்டு அதை வந்து மார்க்கெட்ல வித்தா எவ்வளவு கான்ட்ரிபியூஷன். அண்ட் ரெண்டாவது டிவிஷன் எக்ஸ் கேன் செல் எவ்ரி திங் இன் ஓப்பன் மார்க்கெட். மொத்தத்தையுமே அதாவது மொத்த எவ்வளவு யூனிட் தயாரிக்குதோ அவ்வளவு யூனிட்டையுமே ஓப்பன் மார்க்கெட்லயும் விற்க முடியும். இல்லைன்னா மொத்தத்தையுமே வந்து டிவிஷன் ஒய்க்கும் கொடுத்துட முடியும். இது ரெண்டுல எது பெஸ்ட்னு சொல்லி நம்ம கிட்ட கேக்குறாங்க. மூணாவது கேஸ் டிவிஷன் எக்ஸ் வந்து 500 யூனிட்டை மட்டும்தான் வந்து மார்க்கெட்ல விற்க முடியும், அதுவும் 700 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். பிளஸ் இல்ல நான் 500 யூனிட்டை மட்டும் விற்க மாட்டேன், மொத்தம் 1000 யூனிட்டையுமே நான் வந்து வெளியில தான் விற்க போறேன்னு அந்த எக்ஸ் யூனிட் முடிவு வந்துச்சுன்னா அப்ப 700 ரூபாய்க்கு விற்க முடியாது. 700 ரூபாயில இருந்து 20% பிரைஸை குறைச்சாதான் 1000 யூனிட்டையுமே மார்க்கெட்ல விற்க முடியும். இந்த சினாரியோல எது பெஸ்ட்? ஸோ நமக்கான டெசிஷன் மேக்கிங் ஃபர்ஸ்ட் ஒய் கிட்டே கொடுத்து பண்ணா என்ன சினாரியோ, பாதி பாதியை பண்ணா என்ன சினாரியோ, மொத்தத்தையும் பண்ணா என்ன சினாரியோ, இந்த 3க்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டூ டிவிஷன் ஒய். ஒய்க்கு கொடுத்தாச்சு. அப்ப கொடுத்தாச்சுன்னா செல்லிங் பிரைஸ் வந்து 1200 ஆயிடுச்சு. ஏன்னா ஒய் வித்தானா எவ்வளவு ஆகுது, 1200 ருபீஸ் கிடைக்குது. ஆனா தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒய் தயாரிக்கிறதுக்கு ஒரு 600 ருபீஸ் ஆகுது. எதை தயாரிப்பான், சப் அசம்பிளியை வாங்கி தானே தயாரிக்கணும் எக்ஸ் கிட்ட இருந்து. அப்ப எக்ஸ் வந்து சப் அசம்பிளி எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறான், ஒரு 700 ருபீஸ்க்கு. அப்ப ஒய் வந்து 1200 ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருளுக்கு 700 ரூபாய்க்கு வாங்கி அது கூட இன்னொரு ஒரு 600 ரூபா வந்து ஸ்பெண்ட் பண்ணி 1300 ரூபாய் செலவு பண்ணிருக்கு. ஆனா அதை விற்கிறது எவ்வளவு ரூபாய்க்கு தான் விற்குது, வெறும் 1200 ரூபாய்க்கு தான் விற்குது. இதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஒய்யே தயாரிச்சு ஒய்யே மார்க்கெட்ல வித்துச்சுன்னா அதனுடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 0 விட கம்மி, அதாவது -100. இது ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது அவுட் சைட் மார்க்கெட்ல எக்ஸ் விற்கலாமா இல்ல வந்து ஒய் கிட்ட எக்ஸ் விற்கலாமா. ஃபர்ஸ்ட் அவுட் சைட் மார்க்கெட்ல வித்தா என்ன சினாரியோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1200 ருபீஸ் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் செல்லிங் பிரைஸ், அதுல எந்த சேஞ்சும் இல்லை. ஆனா வேரியபிள் காஸ்ட் மாறும். எக்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஒரு 520 ரூபா வந்து வேரியபிள் காஸ்ட், ஒய் உடைய வேரியபிள் காஸ்ட் ஒரு 600 ரூபா. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 80 ரூபா கிடைக்குது. எப்போ மொத்தமா பினிஷ்டு குட்ஸா தயாரிச்சு அதை மார்க்கெட்ல வித்தா. இதே பினிஷ்டு குட்ஸா தயாரிக்காம ஒய் கிட்ட டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன சினாரியோ அப்படின்னா 700 தான் நமக்கு டோட்டல் செல்லிங் பிரைஸே. ஏன்னா அது என்ன பண்ணிருது, அந்த ப்ராடக்ட ஒய் கிட்ட கொடுக்காம டைரக்டாவே ஓப்பன் மார்க்கெட்ல வித்துருது. அதாவது ஒய் கிட்ட டிரான்ஸ்பர் பண்ணா 80 ரூபா ப்ராஃபிட், ஆனா ஓப்பன் மார்க்கெட்ல வித்தா 700 ரூபாய்க்கு விற்க முடியும். தயாரிக்கிற காஸ்ட் வெறும் 520 ரூபா தான். இந்த சினாரியோல என்ன வராதுன்னா இந்த 600ம் வராது, இந்த 700ம் வராது. ஏன்னா ஒய் கிட்ட போகவே இல்லை. ஒய் கிட்ட போச்சுனாதான் இந்த 700 பர்ச்சேஸ் பிரைஸ் ஆகும், இந்த 600 வேரியபிள் காஸ்டாவும் வரும். பட் நம்மளுடைய கேஸ்ல டைரக்டாவே என்ன பண்றோம், அதை ஓப்பன் மார்க்கெட்ல வித்துடுறோம். அப்ப ஓப்பன் மார்க்கெட்ல வித்துடுறோம்னா என்ன வராது, ஒய் உடைய காம்போனன்ட்ஸ் எதுவுமே வராது. எக்ஸ் உடைய காம்போனன்ட் என்னது, 700 ரூபா அப்படிங்கிறது செல்லிங் பிரைஸ் டு தி மார்க்கெட், 520 ரூபாங்கிறது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஃபார் எக்ஸ். ஸோ 700ங்கிறது செல்லிங் பிரைஸ், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு 520. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 180 ருபீஸ் தான் நம்மளுடைய ப்ராஃபிட். வெளியில வித்தா 180 ரூபா ப்ராஃபிட், ஒய் கிட்ட கொடுத்தா 80 ரூபா ப்ராஃபிட். அப்ப வெளியில விற்கிறது மூலமா 100 ருபீஸ் அடிஷனல் ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த 100 ருபீஸ் தான் நெட் இன்க்ரீஸ் இன் த கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இஃப் இட் இஸ் சோல்ட் அவுட் டு தி அவுட் சைட் மார்க்கெட். தட்ஸ் ஆல். புரிஞ்சுதா? இதுதான் ரெண்டாவது சினாரியோ. மூணாவது சினாரியோல நமக்கிட்டே வந்து சினாரியோ நீங்க கிரியேட் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா ஒண்ணு 500 நம்ம வெளியில வித்துட்டு 500 ஒயிட்ட கொடுக்கலாம், இல்ல 1000 ஒயிட்ட கொடுக்கலாம், இல்ல 1000 வெளியில விற்கலாம். ஆனா 1000 வெளியில விற்கிறதா இருந்தா 20% ப்ராஃபிட்டை குறைக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், 3 சினாரியோலயே ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சினாரியோ 1000 யூனிட்ஸ் டு டிவிஷன் ஒய். ரெண்டாவது சினாரியோ 500 யூனிட்ஸ் டு மார்க்கெட் அண்ட் 500 யூனிட்ஸ் டு டிவிஷன் ஒய். மூணாவது சினாரியோ 1000 யூனிட்ஸ் டு மார்க்கெட் அட் 20% லெசர் பிரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்க்கலாம். 1000 யூனிட்ஸ் டு ஒய்யா இருந்துச்சுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் எப்பவும் போல 1000 × 1200 டோட்டல் சேல்ஸ். அதுல வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ, 600ங்கிறது ஒய்யுடைய வேரியபிள் காஸ்ட், 520ங்கிறது எக்ஸ் உடைய வேரியபிள் காஸ்ட். ஸோ டோட்டல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 1120. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 80,000ங்கிறது கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். எப்போ மொத்தத்தையுமே ஒய்ட்ட கொடுத்தா. ரெண்டாவது அவுட் சைடுக்கு பாதி ஒய்க்கு பாதி. ஸோ இப்போ நம்ம பிரிச்சுடுறோம். ஒய்க்கு கொடுக்கும்போது 1200 × 500. ஏன்னா ஒய் என்ன பண்ணிடுவான், அதை மேனுஃபேக்சர் பண்ணி வித்துருவான். இதே வந்து ஒய்ட்ட கொடுக்காம மீதி பாதி என்ன பண்றோம்,
மார்க்கெட்ல விக்கிறோம். நம்மளே மார்க்கெட்ல வித்தோம்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்க போறோம்? சப் அசம்பிளிய வெறும் 700 ரூபாய்க்கு தான் விற்க போறோம். ஏன்னா சப் அசம்பிளியோட செல்லிங் பிரைஸ் அவ்வளவுதான். ஸோ 9,50,000 இருக்குன்னு சொல்லி செலவாயிருக்கும். என்ன செலவாயிருக்கும்? இந்த ஒய் உடைய செலவு 500 இன்ட்டு 600. ஏன்னா ஒய் உடைய வேரியபிள் காஸ்ட் 500 இன்ட்டு 600. இதே எக்ஸ் உடைய வேரியபிள் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1000 இன்ட்டு 520. இங்கதான் எல்லாருக்கும் டவுட் வரும். அது எப்படி சார் 500 தானே சார் வெளியில விற்கிறோம், 1000 எப்படி சார் மேனுஃபேக்சர் பண்ணிருப்பான்னு கேட்டா, 500 வெளியில விற்கிறோம், ஆனா மீதி 500 ஒயிட்ட கொடுக்குறோம். அப்ப எக்ஸ் என்ன பண்ணிருக்கணும்? ஒயிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு 500, வெளியில விற்கிறதுக்கு ஒரு 500, மொத்தம் 1000 தயாரிச்சாதான் பாதி பாதி கொடுக்க முடியும். அதனாலதான் வேரியபிள் காஸ்ட் ஃபார் எக்ஸ் எடுக்கும் போது 500 யூனிட்ஸ்க்கு பதிலா 1000 யூனிட்ஸ் எடுக்கணும். ஏன்னா 1000 மேனுஃபேக்சர் பண்ணி தான் பாதி வெளியவும் பாதி ஒய்கிட்டையும் கொடுக்குறோம். ஸோ 1000 இன்ட்டு 520 போட்டீங்கன்னா 5,20,000, 500 இன்ட்டு 600 போட்டீங்கன்னா அது ஒரு 3 lakh. ஸோ டோட்டலா 8,20,000. ரெண்டை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1,30,000 கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். மூணாவது சினாரியோ, மொத்த 1000த்தையுமே ஒயிட்ட கொடுக்காம 20% கம்மி ரேட்ல மார்க்கெட்ல வித்துறோம். 20% கம்மிங்கிறது 700ல 20% மைனஸ். ஸோ 700ல 20% மைனஸ் போட்டீங்கன்னா 56, 560. அண்ட் செலவு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1000 யூனிட்ஸுக்கு ஒரு யூனிட்டுக்கு 520 ரூபாய். ஸோ டோட்டலா 520ங்கிறது நம்மளுடைய செலவு. வெறும் 40,000 தான் ப்ராஃபிட். ஸோ இந்த 3 கேஸ்ல ஒயிட்ட பாதி அண்ட் மார்க்கெட்ல பாதி கொடுக்குற சினாரியோ தான் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் கொடுக்குது. ஸோ டெசிஷன் இஸ் we should sell 500 units to the market and the remaining 500 units to division Y because it is attaining the highest contribution margin. That's all. So இதுல நீங்க வந்து உட்கார்ந்து யோசிக்கிற அளவுக்கு பெருசா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கிறத கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் பிரிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து 3 சினாரியோ. இந்த சினாரியோ பிரிக்க தெரிஞ்சாலே உங்களால வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் கண்டுபிடிச்சிட முடியும். சினாரியோ பிரிக்கிற இடத்துலதான் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இங்க என்ன டவுட் வரும் எல்லாருக்கும்? 500 டு மார்க்கெட், 500 டு ஒய்னா எப்படி சேல்ஸ்ல 500 போட்டோம், அப்ப வேரியபிள் காஸ்ட்லயும் 500 தானே போடணும்னு தான் டவுட் வரும். பட் கிடையாது. தயாரிச்சது எக்ஸ் தயாரிச்சது 1000. அப்ப இங்கேயும் 1000 வந்திருக்கலாமேன்னு கேட்டா, ஆனா வித்தது 500 தான். ஏன்னா மீதி 500 எங்க போயிடுச்சு? ஒய் கிட்ட போயிடுச்சு. இந்த ஒரு லாஜிக்கெல்லாம் நீங்க வந்து கிளீனா வந்து கொஸ்டின் ரீட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் சம் அட்டன் பண்ணிட முடியும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதோட அப்கமிங் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எல்லாமே நம்மளுடைய கிளாஸஸ்ல இருக்கு. ஸோ அந்த கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஆர் கமெண்ட்ஸ்லேயே கூட நீங்க மெசேஜ் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். அண்ட் நம்மளுடைய கிளாஸஸ் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருக்கிற எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் பத்தி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல மொத்தமா சம்ஸ் வேணும்னாலும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். அண்ட் இந்த சம்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி மறக்காம கேளுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.